எங்க அண்ணி எங்க? நான் ஊர்ல இல்லாத நேரத்துல என்ன நடந்துச்சு? நடக்க கூடாதது என்னவோ அது நடந்திருக்கு. இங்க பாத்தியா, பாகப்பிரிவிடம் பத்திரத்தோட வந்திருக்கு. பாகப்பிரிவினையா? கேட்டது யாரு? அதை கொடுக்கறதா சொன்னது யாரு? கேட்டது உன் பொண்டாட்டியும் குழந்தை ஆளுகளும். அதை தடுக்க வக்குனாம பொண்டாட்டியோட கைபொம்மைகளா இருந்தது உன் தம்பிங்க. இதை எல்லாருக்கும் படிச்சு காமிச்சிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொன்னது என்னுடைய பிளேமேட், கிளாஸ்மேட், என் உடன்பிறவா சகோதரன் சுந்தரம். குழந்தை ஆளுங்களா நீங்கெல்லாம்? ஏண்டாப்பா, நீங்கெல்லாம் கூட பிறந்தவங்களா? ஆஸ்தி 5 பிரிக்க சொன்னேன். ஆனா சுந்தரம் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? மொத்த ஆஸ்தியை 4 பிரிச்சு உங்களெல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டு அழகா கையெழுத்து போட்டுட்டு அவன் கைய காலி பண்ணிட்டு அன்னைக்கு கை பிடிச்சானே அதே மனைவி இன்னைக்கு கைய பிடிச்சிட்டு போங்கடா நன்றி கெட்ட நாயங்களா. ஐ எம் சாரி, நன்றிக்கு உதாரணமே நாய் தானே. வாய் தவறி நாயின்னு சொல்லிட்டேன். போங்கடா நன்றி கெட்ட கழுதைங்களான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப ராஜா தெரியும் போயிடுத்து, ராணி தெரியும் போயிடுத்து. இப்ப தேன்கூட்டுல தேனே இல்ல, வெறும் அடகா இருக்கு. நின்னுட்டு இருக்கல, வெளியே போர்டு இருக்கு, நாங்கள் தேன்கூடுன்னு. அதுலயும் 4 எழுத்துத்தான் இருக்கு. ஆளுக்கு 2 எழுத்தா பிரிச்சுக்குங்க. நோ ப்ராப்ளம், ப்ராப்ளம் சால்வ். போங்க போங்க. மாமா, எங்க அண்ணன் சுந்தரத்தை உங்களுக்கு அண்ணனா மட்டும்தான் தெரியும். அப்பாவா யாருக்காவது தெரியுமா? எனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மாமா சொல்றீங்க? 27 வருஷம், 27 வருஷம்டா. தனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான் சுந்தரம். ஏன்? எதுக்காக? உங்களுக்காக, உங்க நன்மைக்காகடா. எறும்பூர கல் தெய்வம்னு சொல்லுவாளே, அதே மாதிரி தினமும் நான் சொல்லித்தான் சுந்தரம்ங்கிற கல்ல கரைய வச்சு புண்பாக்க ஒரு ஆத்துக்கு அழைச்சிட்டு போனேன். அங்க என்ன நடந்தது தெரியுமா? என்னடா சுந்தரா அப்படி பார்த்துட்டே இருக்க? என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா மாமாவை பிடிக்கலையா? அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சார், பொண்ணுகிட்ட தனியா பேசணுமா? ஏண்டா நான் இருடா. உன் பேர் என்னமா சொன்னேன்? அமுதா. அமுதா, எனக்கு ஏற்கனவே 4 குழந்தைங்க இருக்காங்க. பயப்படாதமா, அவன் கூட பிறந்த தம்பிகளை தான் குழந்தைங்கன்னு சொல்லிக்கிறான். ஆமா, அந்த 4 தம்பிகளையும் நல்லா படிக்க வைக்கணும். இந்த கடமை எனக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு மனைவியா வரப்போறவளுக்கு இருக்கு. அதனால எனக்கு கல்யாணம் ஆனா எங்களுக்கு குழந்தைகளே பிறக்க கூடாது. அப்படி ஒரு தியாகத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஆளாயிட்டேன். அதனால நான் கருத்தோட ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். ஏண்டா சுந்தரா, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு தெரிஞ்சா நீ என்ன தடுத்து நிறுத்திருப்ப. அதனாலதான் நான் இது உன்கிட்ட சொல்லல. உனக்கு தெரியாம நான் செஞ்ச காரியம் இது ஒண்ணுதான். அதனால என்ன மன்னிச்சிரு. இப்ப சொல்லுமா, வாழ்நாளெல்லாம் மலடின்ற பேரோட எனக்கு மனைவியா இருக்க உனக்கு சம்மதமா? அம்மா அமுதா, எந்த பொண்ணுமே இதுக்கு சம்மதிக்க மாட்டா. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா இவனை இங்க கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன். மறுபடியும் விளக்கமா சொல்றேன். கேவலம் சரீர சுகத்துக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. என் தம்பிகளுக்கு ஒரு அண்ணி வேணுங்கிறதுக்காக கூட இல்ல, அவங்களுக்கு ஒரு அன்பான அம்மா தேவைன்றதுக்காகத்தான் உன்னை நான் பார்க்கவே வந்தேன். நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். உண்மையை நான் சொல்றேன். கூட பிறந்த தம்பிங்களுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ண இவருக்கு நான் ஏன் பக்கபலமா இருக்க கூடாது? அப்போ குழந்தைங்க? அவரோட குழந்தைங்க எனக்கும் குழந்தைங்க தானே. ஹேட்ஸ் ஆஃப். நீ என்னடா தியாகம் பண்ண? இதெல்லடா தியாகம். சத்தியமா சொல்றேன்டா, எந்த மனுஷனும் செய்ய முடியாத தியாகத்தை, எந்த பொம்பளையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத தியாகத்தை அவங்க 2 பேரும் செஞ்சிருக்காங்கன்னா யாருக்காக? டேய், உன்னை MBBS படிக்க வச்சு டாக்டர் ஆக்க, சட்டம் படிக்க வச்சு உள்ள வக்கீலாக்க. சுரேஷ், நீ கடைக்குட்டியா பிறந்தும் இவ்வளவு பௌஷா இருக்கன்னா அது யாராலடா? அவங்களால. அவங்களே இல்லைன்னதுக்கு அப்புறம் டேய்,
உனக்கு ஏண்டா எம்பிபிஎஸ் போர்டு விட்டுறா ரோட்ல, உனக்கு ஏண்டா கருப்பு கோட்டு கலட்டா ஊரா புறா பத்திரத்தை போகடா போகடா. மாமா 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 எங்களை மன்னிச்சிருங்க மாமா. அவங்க உடனே பார்த்தாகணும். எங்க இருக்காங்க சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சொல்லுங்க மாமா. இப்படி தாண்டா நானும் சுந்தரம் போகும்போது அவன் காலை பிடிச்சி கெஞ்சின போகாதே போகாதேன்னு. மனசு ஒடிஞ்சு போய் என்னையும் உதவிட்டு போயிட்டாட்டா. மாமா அவங்க அவங்க எங்க போயிருக்காங்க மாமா? இன்னைக்கு பகல்ல புறப்படுதே கப்பல், அதுல சிங்கப்பூர் போறாங்க. சிங்கப்பூருக்கா? போலாம் வாங்க வாங்க. கப்பல்ல நீ ஏறல, எங்க மானங்கா ஏறுது கப்பல். ஏன் இப்படி பேயா கத்துறீங்க? இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாவ. சுந்தரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இத பார், உன் குழந்தையை தூக்கி இந்த கடல்ல வீசி எறிகிறேன்னு சொல்லு, அப்பதான் வருவான். அண்ணா அண்ணே, நீங்க வரல சத்தியமா என் குழந்தையை தூக்கி எரிஞ்சிருவேன். குழந்தைய உயிரோட பார்க்க வேண்டாமாடா? முடியாது. நீங்களே எங்களை தூக்கி போகும்போது நீங்க பாசமா வளர்த்த அந்த குழந்தை இறங்கிறது தூக்கி போடுவேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. ஒரு வீட்டுல நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் காரணம். அவங்க வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கிறவங்களா இருக்கணுமே தவிர மிட் நைட்ல பெட்ரூம்ல தூபம் போடுறவாளா இருக்கக்கூடாது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொன்ன அனுபவம் தான். தீபத்தை அணைக்க வேண்டியதுதான். உடனே போட ஆரம்பிச்சிருவாளே தூபத்தை. ஷாலா ஷாலான்னு அந்த சண்டையில பிறந்தது தானே 3 குழந்தைகளும்.